இன்றைய மன்னா சங்கீதம் 31:23 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இங்கு தாவீது ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறார்? நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காத்துக் கொள்கிறாராம். சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீங்க அவரிடத்துல அன்பு கூற உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தானாகவே செய்வார். நீங்க கேட்காமலே செய்வார். நீங்க யார் மேலேயாவது அதிக அன்பு வைத்திருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க மீதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மீதோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் மீதோ நீங்க அதிக அன்பு வைத்திருப்பீர்கள் என்றால், அவங்க கேட்காமலே நீங்க எல்லாமே அவங்களுக்கு செய்வீங்க. அதனால தாவீது சொல்றாரு, நீங்க அவர்ல அன்பு கூறுங்க, அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீங்க அவர்ல அன்பு கூறுங்க, உங்களுக்கு இடுக்கண் செய்கிறவர்களுக்கு அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தர் அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அவர்களை கையாளுவார். நீங்க கேட்காமலே கர்த்தர் உங்களுக்குரியதை நன்மைகளை செய்வார். நாம் இன்னைக்கு அவரிடத்துல அன்பு கூற ஜெபிக்கலாமா? கிருபைகளை கேட்கலாமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உங்கள் அன்பு கூற கிருபை தாங்க. தீங்குக்கு எங்களை விலக்கி காத்துள்ளுங்க. பிரச்சனைகளுக்கு விலக்கி காத்துள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா கவன சிதறலுக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளுங்க. உமையே முன்பாக வைத்து உமையே நேசிக்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைங்க கடந்து போற கடினமான பாதைகளை அறிந்திருக்கிறீங்க. இதன் மத்தியில் அவங்களை உண்மை நேசிப்பதை அறிந்திருக்கிறீர். அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வீராக. அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவங்களுக்கு நீர் பூரணமாய் பதில் அளிப்பீர. நீர் பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு செய்ய வருகிற எல்லா பொல்லாத சத்துருவின் ஆவிகளுக்கு விலக்கி காத்துள்ளுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.